இப்போ நாங்க பாக்குறது வந்து H3N2 பாக்குறோம். இதுல வந்து சிவியாரிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படின்னா அந்த ஃபீவர் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, சிவியரா தொண்டை வலி இருக்கு, இருமல் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ் யாரை பாதிக்கும் அப்படின்றது, இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ் வந்து இப்போ இது புது வைரஸ் கிடையாது. இந்த H3N2 இல்ல H1N1ன்றது புது வைரஸ் கிடையாது. இது நமக்கு இருந்துட்டு இதுக்கு நிறைய பல வருஷமா இருக்கிற வைரஸ் தான். இது வந்து நம்ம ஒரு மாலிகுலர் டெஸ்ட் அப்படின்னு பண்ணுவோம், ஒரு த்ரோட் ஸ்வாப் PCR டெஸ்ட் அப்படின்னு பண்ணி தான் இந்த வைரஸ் என்ன, இன்ஃப்ளூயன்சா ஏவா, இன்ஃப்ளூயன்சா பியா, இல்ல H3N2 H1N1 என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த வைரஸஸ்ல நான் சொன்ன மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும், ஃபீவர், காஃப், சோர் த்ரோட் இந்த மாதிரி. பட் H3N2ல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வைரஸஸ் வந்து எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிற சில பேஷண்ட்ஸையும் பாதிக்கும். ஸோ எதிர்ப்பு சக்தி யாருக்கு குறைவா இருக்கும்னா, நான் சொன்ன கோமாபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த டயபெட்டிஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ், லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸை தவிர நமக்கு ஸ்டீராய்ட்ஸ் எடுப்பாங்க, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சவங்க எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. அப்புறம் நமக்கு இந்த முடக்குவாதத்துக்கு மருந்து எடுப்பாங்க, மெத்தோட்ரெக்சேட் இல்ல அந்த மாதிரி மருந்து எடுத்துட்டு, ஸ்டீராய்டு, மெத்தோட்ரெக்சேட், பயாலஜிக்கல்ஸ், இந்த மாதிரி மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால பாதிப்பு வரலாம்.